எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டிஆர் ஒன்ல வரக்கூடிய ஒரு காமனான எரரை பத்தி பார்க்க போறோங்க. ஸோ என்ன எரர், எதனால வருது, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கோடூல இருந்துட்டு ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் போய்க்கிறேங்க. ஜிஎஸ்டிஆர் ஒன்குள்ள போயிட்டேன். இப்போ நான் பீரியட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் F2 கொடுத்துட்டு 1/3/2026ங்க 31st March 2026 பீரியட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் ஏரியால ஒரு எரர் இருக்குதுங்க. ஸோ எப்பவுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் ஏரியால எதுவுமே எரர் இல்லாம நில்லா இருக்கணுங்க. ஸோ இப்போ எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு டாக்ஸபிலிட்டி டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிடா இருக்கு, ஹெச்எஸ்என் கோட் இன்வாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ எதனால அந்த எரர் வந்திருக்குங்கிறத பார்க்கலாங்க. நான் என்ன பண்றேன், டிரான்சாக்ஷன் வித் இன்கம்ப்ளீட் மிஸ்மேட்ச் இன் இன்ஃபர்மேஷன் என்டர் கொடுத்துள்ள போறேன். ஸோ சேம் அந்த எரர் காமிக்குதுங்க. என்டர் கொடுத்துள்ள போகும்போது நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வச்சிருக்கிறோங்க 31/3. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு வச்சிருக்கிறோம். பார்ட்டி வந்து டெபிட் பண்ணி ஒரு 5000 வச்சிருக்கிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் இங்க வந்து கிரெடிட் பண்ணிருக்கிறோங்க. ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியா வச்சிருக்கிறோங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அவுட்புட் டாக்ஸ் போடல. காமனா என்ன பண்ணுவோம், நம்ம சேல் என்ட்ரி வைக்கிறோம்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி டியூட்டி லெஜரை செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எரரா இருக்குதுங்க. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுது, நம்மளுடைய டாக்ஸபிலிட்டி டைப் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கொடுக்கல, அதாவது 18% 5% கொடுக்கல, ஹெச்எஸ்என் கோட் கொடுக்கலன்னு சொல்லுதுங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல ஏன் கொடுக்கல அப்படின்னா, இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக நம்ம போட்டிருப்போம். இந்த என்ட்ரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்காக போட்டிருப்போம். உங்களுக்கு இந்த இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்குள்ள என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் கொடுத்துருப்போங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இருக்குது. ஆனா வந்து என்ன பண்ணல, ஹெச்எஸ்என் கோட மென்ஷன் பண்ணல, ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ்ல எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. அப்போ இந்த என்ட்ரி ஜிஎஸ்டி அப்ளிகபிளா தான் இருக்குது. மத்த என்ட்ரிஸ் மத்த சேல்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஜிஎஸ்டி வந்து அவுட்புட் டாக்ஸ் போடுவோம். இந்த என்ட்ரிக்கு மட்டும் நம்மளுக்கு வேண்டியது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்னுக்குள்ள உங்களுக்கு வந்து எரரா காமிக்குதுங்க. அப்ப இதை எப்படி இந்த எரரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னாங்க, ஒன்னும் இல்லைங்க, நம்ம ரிப்போர்ட்குள்ள வந்துட்டோம். அன்சர்டன் டிரான்சாக்ஷனுக்குள்ள போயிட்டு இங்க டாக்ஸபிலிட்டி டைப் அப்படிங்கிற மாதிரி எரர் இருக்கு இல்லைங்களா, டாக்ஸபிலிட்டி டைப் இஸ் இன்வாலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட். ஸோ என்டர் கொடுத்துட்டேங்க. இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு இந்த என்ட்ரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லைங்க, ஜிஎஸ்டி ஒன் ரிட்டர்னுக்குள்ள வர வேண்டியதில்லை, எரரா வர வேண்டியதில்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ், அதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருங்க. ஸோ எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லி வருது. இந்த ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷனுங்க. இந்த ஆப்ஷனை நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இந்த எரர் சால்வ் ஆயிருங்க. அப்போ இந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த எரரே வந்து நம்மளுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரியான லெஜர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா எரர் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரெடிட் வைக்கக்கூடிய சேல் அக்கௌண்டோ இல்ல வேற ஏதாவது லெஜர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்காக இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் ஆல்டருக்குள்ள போயிட்டேங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த லெஜரை நான் ஜிஎஸ்டிக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவுட்புட் டாக்ஸ் போட மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வராதுங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இதை நான் ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுவேன், மத்த என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மட்டும் வேண்டாம்னா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் இந்த இடத்துல வராதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த எரர் சால்வ் ஆயிருச்சு, அன்சர்டன் டிரான்சாக்ஷன் இல்ல ஆயிருச்சுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய B2Cல மட்டும் தான் இருக்கு, மத்த எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்து நீங்க வந்து எரரை சால்வ் பண்ணலாம். அல்லது ஜிஎஸ்டி அப்ளிகபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்து அந்த அடுத்தது நீங்க யூஸ் பண்ண போறீங்க, மத்த என்ட்ரியும் இதே மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எரரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவிர்த்துலாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்புட் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. எல்லா வீடியோவும் பாருங்க, இன்னும் டேலியை ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.